ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாச சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த சட்னி தோசை, இட்லி, சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு பொருத்தமான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இந்த சட்னியை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி வாச சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம இப்போது 3 பொருட்கள் தான் எடுக்க போகிறோம். அது சின்ன வெங்காயம் 20 கிட்ட எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி குறுக்கு சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். இந்த சைஸில் 2 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் இந்த சட்னிக்கு தேவைப்படுறது. இப்போது ஒரு வானிலையில் 5 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் இந்த சட்னிக்கு ரொம்பவே சுவையாகவும் அதே சமயம் உரப்பு சீர்படுத்தவும் இருக்கும். இப்போது 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு வெடிச்சிருச்சு. 1 கொத்தளவு நம்ம கருவேப்பிலை சேர்த்து வெடிக்க விட்டாச்சு. இப்போது வெங்காயத்தை சேர்த்துருவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த சட்னிக்கு தேவைப்படுற உப்பு, கல் உப்பு நான் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். தக்காளி சேர்த்து ஒரு வதக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜ்லேயே இந்த எண்ணெயோடையே நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய்த்தூளை இதில் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் இந்த எண்ணெயோடைய மிளகாய்த்தூள் அப்புறம் தக்காளி எல்லாமே இந்த எண்ணெயோடைய வதங்கும் போது இந்த சட்னிக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வருது, அதே சமயம் மிளகாய்த்தூளும் நல்ல கலர் கொடுக்குது. பாருங்கள், இப்போது நல்லா வத்தி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். நான் இந்த சட்னிக்கு இப்போது மிளகாய்த்தூள் வாசனை போகிறதுக்காக 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறேன். சின்ன கிளாஸில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த கிளாஸில். இப்போது சட்னி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதித்து வற்றி வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வற்றி வந்துகிட்டே இருக்குது. இது நல்லா கெட்டிப்பட்ட உடனே பாருங்கள், இப்போ நல்லா வற்றி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். 1 ஸ்பூன் அளவு இட்லி அல்லது தோசை மாவு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சட்னி நல்லா கெட்டிப்பட்டு வரும். இந்த சட்னி ஒரு டேஸ்ட்டும் கூடும். பாருங்கள், இப்போ நம்ம கலந்து கொஞ்ச நேரத்துலேயே சட்னி நல்லா கெட்டிப்பட்டு வருது. எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிக்குது. இன்னும் நல்லா சட்னியுடைய ஈரத்தன்மையெல்லாம் போய் எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். பாருங்கள், ஃபுல்லாகவே சட்னியில் இருக்க தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், இந்த சட்னியை நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக மவுத் வாட்டரிங்காக இருக்கும். இந்த சட்னி வச்சாலே குழந்தைங்க ஒரு இட்லி ஒரு தோசைன்னு எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க. இந்த சட்னியை நீங்கள் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது இந்த சட்னியை நம்ம தோசைக்கு தேங்காய் சட்னியோடு சேர்த்து வச்சு சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் வாச சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.